பிக் பாஸோட டே 38 எனக்கு தெரிஞ்சு டே 1 டே 38 எபிசோட் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டாஸ்க் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு கேரக்டர் எடுத்திருந்தாங்க. இதுல வந்து இந்த 1 வீக் ஃபுல்லா இந்த ராணவ் வந்து எதுக்கு தான் வந்திருக்காரு, சும்மா உட்காந்து யாரு சொன்னும் தலையாட்டின்னு இருக்காரு. கன்ஃபார்ம் இந்த முதல் வாரத்திலே வெளியே போறாரு நினைச்சிட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த வாரம் டாஸ்க்ல அப்படியே மேல தூக்கிட்டாரு. ஏகப்பட்ட ஓட்டிங் அவருக்கு சப்போர்ட்டா வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கூல் டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ராணவோட ஆக்டிவிட்டி சூப்பரா இருக்குன்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லா பண்றாங்கன்னு தோணுதோ இந்த டாஸ்க்ல அதை நீங்க பிக் பாஸ் வந்து தீபக்கை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அதனால இன்னைக்கு வந்து நீங்க வந்து அவங்கள வந்து கதற விடணும், திக்குமுக்காக்க விடணும் அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். ஆக்சுவலா எல்லாரும் ஏன் டாஸ்க்ல கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எங்க வந்து ஓவரா பண்றோம், ரொம்ப இதுவா இருக்கு, சுவாரஸ்யம் இல்ல, ஏதாவது ஸ்கூல்ல பண்ணுவாங்களா அப்படின்னு யாராவது கேட்டு போறாங்கன்றதுக்காகவே இவங்க சைலண்டா பண்ணிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு. பிக் பாஸே வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டாரா, அவ்வளவுதான். மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து அழ விட்டாங்க. சும்மா வார்த்தையில மட்டும் சொல்லல. ஜாக்லினும் மஞ்சூரியும் உண்மையாவே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க அது உண்மை நம்பிட்டாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆக்டா தான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ராண சௌந்தர்யா ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல. எடுத்துட்டாங்க. தொண்டை கிளிய சௌந்தர்யாலாம் கத்தி. மார்னிங் டாஸ்க் வரையுமே அவருக்கு நிறைய ஓட்டிங் வந்துருந்துச்சு. இந்த சீக்ரெட் டாஸ்க் முன்னாலேயே. இந்த சீக்ரெட் டாஸ்க் அப்புறம் உண்மையில அவருக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஓட்ஸ்லாம் வரும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்லா பண்றாரு. ஃபர்ஸ்ட் வீக்கோட இந்த வீக்ல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஜாக்லின்லாம் வந்து ரெஸ்ட் ரூம்ல போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யாக்கெல்லாம் வந்து மனசு கேட்கல. அதனால வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது டாஸ்க்னு சொல்லல, அது அப்படியே சீக்ரெட் தான் வச்சிருக்காங்க. நாளைக்கு தான் தெரியும் இந்த டாஸ்க் வந்து அவங்க எப்ப சொல்லுவாங்க, அது எப்படி முடிப்பாங்கன்னு சொல்லி.